விபிஏ சேலம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேட்டி காண இருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் ஏ மோகன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அண்மையில் சமீபத்தில் பீகாரில் நம்ம நாட்டோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது இங்கே உள்ள பீகார் உழைக்கும் மக்களை திமுக அரசும் தமிழக மக்களும் மிகவும் கொடுமைப்படுத்துகிறார் என்று அங்கே நடந்த ஒரு தேர்தல் பரப்புரையில் அதை ஒரு பொறுப்புமிக்க பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அவதூறை பரப்பியிருக்கிறார். அதற்கு நாம் ஒரு பதில் அளிக்க வேண்டிய மிக முக்கியமான அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் அங்கே உள்ள அந்த தொழிலாளர்களின் குடும்பங்கள் என்ன நினைக்கும் தமிழகத்தை பற்றி, நம்ம தொழிலாளர்கள் இங்கே பாதுகாப்பு இருக்கிறார்களா இல்லையா என்பதை ஒரு பயத்தை விதைத்திருக்கிறார். தமிழகத்தின் மீது ஒரு அவதூறை செய்திருக்கிறார். இதற்கு உங்களுடைய கருத்து என்னங்க தோழர்? வணக்கம். விபிஏ நேயர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சேலம் மாவட்ட குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, கடந்த 31/10/2025 அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பீகாரில் தேர்தல் பரப்புரையின் போது தமிழ்நாட்டில் உள்ள பீகார் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை தமிழக மக்கள் மீதும் தமிழக அரசு மீதும் ஒரு வெறுப்பு அரசியலை அங்கே விதைத்திருக்கிறார். மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இரண்டுமே ஒன்றுதான். ஆனால் எங்கெங்கே தேர்தல் மாநிலத்தில் நடைபெறுகிறதோ அந்தந்த மாநிலத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றியும் கேரளாவை பற்றியும் மேற்கு வங்காளத்தை பற்றியும் தொடர்ந்து அந்த மக்கள் மீது அவதூறு பரப்புரையை செய்து வருகிறார். இப்பொழுது பீகார் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பீகாரில் சென்று தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு, பீகாரில் இருந்து தமிழ்நாட்டில் பணிபுரியும் அந்த தொழிலாளர்களுக்கு பாதிப்பில்லை என்று பேசுகிறார். ஆனால் தமிழகத்தில்தான் பீகாரைச் சேர்ந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே பாதுகாப்பான வேலையை செய்து வருகிறார். அங்கே பீகாரிலும் மற்ற இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் அந்த தொழிலாளிக்கு பாதுகாப்பில்லை, வேலை இல்லை என்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்து அந்த குடும்பத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் பீகார் தொழிலாளிகள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தொழிலாளியை தொழிலாளியாகத்தான் பார்க்கிறது. மதமாவோ ஜாதியாவோ அவரை பார்ப்பதில்லை. தமிழ்நாட்டில்தான் பீகார் தொழிலாளிக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று முதலமைச்சரை சந்தித்து அந்த தொழிலாளிகள் தன்னுடைய குறைகளை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை, தமிழ்நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பீகாரில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த செய்தியை இன்று பரப்பியிருக்கிறார். இன்று தேர்தல் நடைபெறுகிறது. 6/11 முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. 11/11 இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மத்திய அரசையும் மோடி அரசையும் வலுவாக எதிர்க்கின்ற மக்கள் இங்கே இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரு கட்சிகளை தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மோடியை எதிர்க்கிறார்கள். அந்த காரணத்தினால் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு வன்மத்தை கற்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தாவோ இல்லை உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு சென்றாலோ அங்கே துணைக்கு யாரை அழைக்கிறார்? வள்ளுவரை அழைக்கிறார், பாரதியாரை அழைத்துக் கொள்கிறார், வள்ளலாரை அழைத்துக் கொள்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இவர்களை பற்றி பெருமை பேசுகிறார். ஆனால் வேற மாநிலத்துக்கு போனால் தமிழர்களை குறை கூறுகிறார். இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கருத்து.
இது திராவிட முன்னேற்ற கழக கருத்து இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களே மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் வெறுக்கிறார்கள். ஆகவே இந்த வன்மத்தை பீகாரில் போய் கற்கிறார் மோடி என்பதுதான் இதனுடைய கருத்தாகும். தேர்தல் ஆணையம் எஸ்ஆர்ஐ என்கின்ற ஒரு தேர்தல் வாக்காளர் லிஸ்ட்டை வந்து சரிப்படுத்தணும், அதில் போலியானவர்களாக நீக்கணும் அப்படிங்கிற பேரில் இப்போ வந்து அந்த எஸ்ஆர்ஐ என்பதை கொண்டு வந்திருக்காங்க. அது பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு புரியாத ஒன்றாக தான் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற அந்த வாக்கு இன்னும் தேர்தல் நடைபெற ஒரு 6-7 மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள் இத்தகைய சீர்திருத்தங்களை அவர்களால் செய்ய முடியுமா, இல்லை அது செய்வது சரியாக இருக்குமா, அதில் அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃபார்மில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்விகள் எல்லாம் சரியாக பூர்த்தி செய்து அதை சரிவர செய்ய முடியுமா என்பது குறித்த விளக்கங்கள். தோழர்களே, இந்த எஸ்ஐஆர் என்ற திட்டம் மக்களுக்கு புரியாத ஒரு இதாக இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சியை கூட்டியிருந்தது. அந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் துணை செயலாளர் தோழர் ரவி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த திட்டத்தை கடுமையாக நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம். அதே போல் சேலத்தில் நடைபெற்ற அந்த அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்திலும் நான் கலந்து கொண்டேன், மற்ற தோழர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலையும் இந்த திட்டத்தை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், இது பீகாரில் இது செஞ்சு முடித்தாங்க. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகளை அங்கே இழந்திருக்காங்க. அதை நம்ம பத்திரிகையில் படித்தோம். ஆனால் நேற்று 4ஆம் தேதி அது கண்கூடாக என்னாலே பார்க்க முடிந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க. அப்படி வாக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து கேட்கக்குள்ள அதில் 2 பேர் இருந்து ஒருத்தர் இல்லைன்னா வேலைக்கு போயிடுறாரு, வெளி மாநிலத்துக்கு போயிடுறாரு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. அப்போ அவருடைய கையெழுத்து தேவை அப்படிங்கிறாங்க. அவருடைய கையெழுத்தை யார் இடுவது? அவர்கள் உறவினர்கள் கையெழுத்திட்டால் அந்த வாக்கை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 2 படிவத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. 4ஆம் தேதி இந்த திட்டம் வரும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு மத்தியானமே வீட்டுக்கு போனேன். கரெக்டாக 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு அந்த வாக்கு சேகரிங்க வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் 5 ஓட்டு. நான் பாதிக்கிறேங்கிறதுனால சொல்கிறேன். எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி, எனது முதல் மகன், 2வது மகன் ஓட்டு ஒரு இடத்துல இருக்குது. 147, 148, 149 இந்த சீரியல் நம்பரில் இருக்குது. இன்னும் என்னுடைய ஓட்டையும் என்னுடைய மகன் ஓட்டும் வேறு ஒரு இடத்துல இருக்குது. 647, 648. இவங்க இந்த 2 பேர்த்துக்கு தான் ஃபார்ம் கொடுக்குறாங்க. என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, 200 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 200 பேர்த்துக்கு ஒரு நாள்னா ஒரு டீச்சரோ அந்த பகுதியில் பணியெடுக்கிறவங்களோ 3 நாளைக்கு போனால் 600 பேர் தான் பார்க்க முடியும். ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்கு இருக்குது. எப்படி இந்த திட்டத்தை ஒரு மாதத்தில் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணுங்கிறாங்க? நிச்சயமாக முடிக்க முடியாது. அவங்க கொடுக்குற ஃபார்மை நம்மக்கிட்ட கொடுத்து ஃபுல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தேன். அந்த ஃபார்மை படித்து பார்த்தா என்னாலேயே புரிந்து கொள்ள முடியல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எப்போ வந்து உங்களுக்கு வாக்கு பதிவு பண்ணிட்டு போனாங்க அந்த பாகத்து நம்பரையும் அந்த தேதியும் எழுத சொல்கிறாங்க. எப்படி வாய்ப்பு இருக்குது? ஒவ்வொரு வாக்காளருக்கும் நாம் வாக்காளர் பட்டியல் கொடுத்துருக்குறோமா? ஆகவே இந்த திட்டம் குளறுபடியானது. நிச்சயமாக ஒரு மாதத்தில் அந்த எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்த முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த அரசு அதிகாரிகள் உக்காந்து அவங்ககிட்டே எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அப்படி வாங்கிட்டு வரக்குள்ள தான் இது சக்சஸ் ஆகும். நிச்சயமாக ஒரு மாதத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. பீகாரில் எப்படி 65 லட்சம் வாக்கை மோடி அரசு வாக்கு திருடினாரோ அதே போல தமிழ்நாட்டிலும் 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்கு இதில் இழக்கப்படும். சுமாராக ஒரு தொகுதிக்கு 20,000 வாக்குக்கு மேலே இதில் பறிபோகும் அபாய நிலை உள்ளது.
ஆகவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. இதை முழுக்க முழுக்க மோடி அரசு மீண்டும் தமிழகத்தில், மற்ற மாநிலத்திலலாம் பிஜேபி தேர்தலை ஏமாற்றி மற்ற கட்சியை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி மீது குதிரை ஏறி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க பார்க்கிறது. இது நடக்காது. தமிழ்நாடு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இந்த திட்டத்தை, எஸ்ஐஆர் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, சேலம் மாவட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்கண்ணா. இப்போ சமீபத்தில் டிவிகேவோட மாநாடு கரூரில் நடந்துச்சு. அந்த கூட்ட நெரிசலில் ஒரு 41 பேர் பலியாகியிருக்காங்க. அந்த 41 ஏழை குடும்பங்கள் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு. அப்படிங்கிறப்ப இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துகிறது என்றால் அதை இது போன்ற இது மேலே ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக அந்த நமது தொண்டர்களுக்கும் அந்த டிவிகே தோழர்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் ஏதோ நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி என்கின்ற முறையில் ஒரு சில அறிவுரையே என்று கூட இல்லை, ஒரு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது 41 உயிர்கள் இறந்தது. அந்த இறந்த குடும்பங்களுக்கும் அந்த தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 27ஆம் தேதி நடந்த சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அது அடுத்த நாள் 28ஆம் தேதி அந்த இடத்திற்கு நானும் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் சென்று பார்வையிட சென்றிருந்தோம். அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 to 30,000 பேர் கூடக்கூடிய அந்த இடத்த நாங்களும் பார்த்தோம். அந்த நெரிச்சலில் அந்த உயிர் இழந்திருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு பெருங்கூட்டமோ நடத்துவதென்றால் முதலில் நம் கட்சியை நம் தொண்டர்களை தயார் செய்து கொள்ளணும். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தொண்டர் அணி இருக்கிறது, தொண்டர் படை இருக்கிறது. அதுபோன்ற நம் கட்சியை நம் தோழர்களை பாதுகாக்க நாம் ஒரு அணியை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு 20,000 பேர் கூடுகிறார்கள் என்றால் நம் கட்சியில் சில தொண்டர்கள் இருந்தால் அந்த ஊர்வலத்தை கட்டுப்படுத்த வசதியாக இருக்கும். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு கடந்த மாதம் 18/8/2025 சேலத்தில் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் 70,000க்கும் மேற்பட்ட எங்கள் கட்சியினோட தோழர்கள் குடும்பமாக கலந்து கொண்டார்கள். அவ்வளவு பேர் கலந்து கொண்டு எந்த ஒரு சின்ன நெரிச்சலும் கிடையாது. காரணம் என்றால் எங்கள் கட்சிக்கு ஒரு தொண்டர் அணி பாதுகாப்பு இருக்குது. தொண்டர் படை அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர் அணி இருக்குது. அவர்கள் அந்த ஊர்வலத்தை கட்டுப்படுத்துவார்கள். ஒரு இடத்துல தோழர்கள் குவியலாக இருக்குள்ள காவல்துறை போய் சேர்ந்தவர்கள் சொன்னார்களால் அந்த தோழர்கள் காவல்துறைகிட்ட சண்டைக்கு வருவாங்க, எதிர்வாக்குவாதம் செய்வார்கள். நம்ம கட்சி தொண்டர்கள் போய் சொன்னாங்களா அதை புரிந்து கொண்டு அந்த தோழர்கள் நகர்ந்து வருவார்கள். அதுபோல ஒரு 70,000க்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொள்ளும் அந்த பேரணி பொதுக்கூட்டத்திலேயே எந்த அசம்பாவமும் நடைபெறவில்லை. சேலம் மக்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சியும் அதை பாராட்டியிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அவர் முதலில் அந்த கட்சி தொண்டர்களை பக்குவப்படுத்த வேண்டும். புதிய இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வரதே பெரிதான இந்த காலத்தில் திரு விஜய் அவர்களை நம்பி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விஜய் பின்னாளில் செல்கிறார்கள். அப்படி விஜய் பின்னாளில் செல்லும் பொழுது அந்த இளைஞர்களுக்கு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் தான் முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறது. இது போன்ற சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கும் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. வருங்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் தன் கட்சியில் ஒரு தொண்டரணி அமைத்து அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி வருகின்ற தோழர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அது ஒரு அரசியல் கட்சி. தமிழகத்தில் யார் வேணாலும் சரி, இந்தியாவில் யார் வேணாலும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கலாம்.
செயல்படுத்தலாம், தேர்தலில் போட்டி போடலாம், வெற்றி பெறலாம். இது ஜனநாயகத்தில் உள்ள நடைமுறை. ஆனால் நம் கட்சி தொண்டர்களை நாமளும் கொஞ்சம் கவனம் எடுத்து நம் தோழர்களை, நம் தொண்டர்களை அந்தந்த அரசியல் கட்சி பாதுகாக்க வேண்டும். அதே போலத்தான் தமிழக வெற்றி கழகமும் தன் கட்சி தொண்டர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருதுகிறோம். நேயர்களே, இதுவரை எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையிலும் எவ்வளவோ பொது பணிகளுக்கு இடையிலும் நமக்காக அவரது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு மோகன் அவர்கள் எவ்வளவோ போராட்ட களத்தில் இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இத்தகைய ஒரு பேட்டி அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். UPA யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சேனல் சேலம் மாநகரத்திலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை மக்களிடையே நேரடியே சென்று அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற இந்த சேனல். அதேபோல் ஒவ்வொரு அரசியல் கட்சியை பற்றியும் இந்த யூடியூப் சேனல் எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்குது. இந்த சேனல் ஒரு பெரும் வளர்ச்சி பெற வேண்டும். இதே போன்ற நியூஸ் சேனல் வச்சு சேலத்தில் பல்வேறு பாலிமர், CTN இதெல்லாம் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய சேனலாக உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் சேலம் மண்ணுக்கு இந்த VPA யூடியூப் சேனல் மக்களுக்கு உரிய சேவை ஆற்ற வேண்டும், ஆற்றிக்கொண்டு இருக்கிறது என்பதை இந்த சேனல் வெற்றி பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சேலம் மாவட்ட குழுவின் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.